أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்திலு ஷஅரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது முடியை, அதாவது யஸ்தில் சாதாரணமாக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகானல் முஷ்ரிகூன யஃப்ருகூன ரூஸஹும், ஆனால் முஷ்ரிக்கீன்கள் முடியை இப்படி நடுவால் என்ன செய்வாங்க, இரண்டாக இப்படி பிரித்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஸ்துலுன் என்ற இப்படி சாதாரணமானது இப்படி மேலே உயர்த்தி விடுறது. அடுத்தது முஷ்ரிக்கீன்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பிரித்து என்ன செய்கிறாங்க, வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகான் அஹ்லுல் கிதாப் யஸ்திலுன ரூஸஹும். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு முவாஃபகத அஹ்லில் கிதாபி ஃபீமா லம் யுமர் ஃபீஹி ஷை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முஷ்ரிக்கீன்களுக்கு, அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு எப்பயும் ஒத்து வரத்தான் விரும்புவாங்க. அதாவது கான யஸ்திலு ஷஅரஹு வகானல் முஷ்ரிகூன யஃப்ருகூன ரூஸஹும் ஃபகான அஹ்லுல் கிதாப் யஸ்திலுன ரூஸஹும். மூன்று நிலைப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக முடிய இப்படி பின்னால் விடுவார்கள். முஷ்ரிகூன்கள் என்ன செய்வாங்க, இப்படி நடுவால பிரித்து வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேதக்காரர்கள் யஸ்துலுன ரூஸஹும், ரசூலுல்லாஹ் எப்படி வாருவாங்களோ அதே மாதிரி வேதக்காரர்கள் என்ன செய்வாங்க, இப்படி பின்னால் வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ்வோட எப்பொழுதும் விருப்பம் என்னன்னு சொன்னால் யுஹிப்பு முவாஃபகத அஹ்லில் கிதாப் ஃபீமா லம் யுமர் ஃபீஹி பிஷை. எந்த கட்டளையும் வராத விஷயத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு இணைந்து போகத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் விரும்பினாங்க. அப்போ யூதர்களும் இப்படி தான் வாடுறாங்க, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாரினார்கள். நேர வாருது. பின்னால் சும்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸவ். ஆனால் பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நம்ம தலையில் அப்படி நடுவால் வகுடெடுத்து என்ன செய்தார்கள், இரண்டாக இப்படி பிரித்து என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் செய்தது. ஆரம்பத்தில் யூதர்களும் இப்படி நேர பிரிக்காமல் வாரியதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, தலை சீவினார்கள். அடுத்ததாக முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள், முஷ்ரிக்கீன்களும் என்ன செய்தாங்க, அதாவது இந்த யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இல்லாமல் சதில் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு அந்த யூதர்களோட முரண்பட ஆரம்பித்தார்களோ அன்றைய நாளில் என்ன செய்தார்கள், நடுவால வகுடெடுத்து வார ஆரம்பித்தார்கள். அதாவது முஷ்ரிக்கீன்கள் வாருவதை போன்று, முஷ்ரிக்கீன்கள் செய்வதை போன்று என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வ ஆரம்பித்தார்கள். ஆனால் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக என்ன செய்தார்கள் என்றதை பார்க்குறோம். ஆனால் இதில் அதாவது முடியை எப்படி வாரணும், அது சுன்னா என்ற எந்த ஒரு சப்ஜெக்ட் இதில் என்ன செய்யலை, வரலை. இப்படி வாருவது, இந்த மாதிரி தலையை வைத்துக் கொள்வது சுன்னா எந்த செய்தியும் வரலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அதாவது உலக ரீதியான விஷயங்களையும் யூத கிறிஸ்தவர்களுக்கு முரண்பட விரும்பினார்கள். அதனால் இப்படி என்ன செய்தார்களே தவிர மற்றபடி இது முடிவாடுற விஷயத்தில் நம்ம முரண்படணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாகவோ சுன்னாவாக சொன்னதாகவோ இந்த செய்தியும் இல்லை. அடுத்து இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான விஷயம். அடுத்தாக 3559வது இலக்கம் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம் யகுனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவராகவும் இருக்கவில்லை, கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், சில மக்கள் கெட்டவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் கெட்ட பேச்சு நிறைய பேசுவாங்க. அவர்கள் இயல்பில் கெட்ட மனிதர்களாக மோசமானவர்களாக அவர் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏச்சு என்று வந்தால் இரண்டு முறையில் அவர் ஏசலாம். சாதாரணமாக சர்வசாதாரணமாக விமர்சிக்கின்ற பாணியில் ஏசுவது, குற்றத்தை சொல்லி ஏசுவது. இன்னொன்று அதாவது மோசமான வார்த்தைகளை என்ன செய்வது, பேசுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமானவராகவும் இருக்கவில்லை, மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அடுத்தாக வக்கான யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்னமின் ஹியாரிக்கும், உங்களிலேயே மிகவும் சிறந்தவர்களில் உள்ளவர்கள் தான் அஹ்சனக்கும் அஹ்லாகா, நட்பண்புகளால் யார் மிகவும் நல்லவராக இருக்கிறார்களோ அவர்கள் உங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஹிஷாக இருக்கவில்லை, அதாவது மானக்கேடான வேலைகளில் ஈடுபடக்கூடியவராக மோசமான மனிதராக இருக்கவில்லை. அதே போன்று மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் ஒன்றாக இந்த தொடரில் வருகிறது. அடுத்ததாக 3560வது இலக்கம் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக அன்னஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா குய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அகத ஐஸரஹுமா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அல்லது 2 விஷயங்கள் முன்னால கிடைச்சி இதா அதா என்கின்ற ஒரு பிரச்சனை வந்தால் எதை செய்வது, 2 செய்யலாம் ஆனால் எதை செய்வது என்ற மாதிரி பிரச்சனை வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லக்தார ஐஸரஹுமா, அந்த 2லும் மிகவும் இலகுவானதைத்தான் என்னது தேர்வு செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2லும் மிகவும் இலகுவானதைத்தான் தேர்வு செய்வார்கள். மாலம் யகுன் இஸ்மன், ஆனால் அந்த இலகு பாவமாக இருந்தாலே தவிர. 2 விஷயம் கொடுக்கப்படுது, இதில் 2ல் எது இலகுவோ அதைத்தான் ரசூல் என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இலகுவை தேர்ந்தெடுப்பது பாவமாக இருந்தாலே தவிர. ஃபைன்கான இஸ்மன், அது பாவமாக இருந்தால் கான அபஅதன் நாஸி மின்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து மிகவும் தூரமானவராக என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். வமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி இல்லா அன் துன்தஹக ஹுர்மத்துல்லாஹி ஃபயன்தகிம லில்லாஹி பிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தனக்காக பழி வாங்கியது கிடையாது. தனக்கு ஒரு தவறு நடந்ததுனால இன்னொருவரை பழி வாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்து தண்டித்திருந்தாலே தவிர அப்படின்னு என்ன செய்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்போ இதில் மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைன் இல்லா அஹத ஐஸரஹுமா, இந்த ஹதீஸில் ஒரு வினோதம் நடந்தது. என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான அழகான மனநிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு எப்போ இலகுவை விரும்பினாங்க, நல்ல முறையில் செய்யணும் எடுத்து விரும்பினாங்கன்னு சொல்லி ஒரு விவாத ஒப்பந்தம் நடக்குது. அந்த விவாத ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு போகிறதா இலங்கையில் நடத்துகிறதா இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கோல அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்கள் முன்வைக்கப்பட்டால் இலகுவத்தை என்ன செய்வாங்க, ரசூல் அங்கே விரும்புவாங்க. அதனால் நம்ம அங்கே போகாமலே என்ன செஞ்சுக்கிடுவோம், ஸ்கைப்லேயோ ஒரு நெட்டு மூலமோ ஒப்பந்தத்தை என்ன செஞ்சுருவோம், பண்ணிக்கொள்வோம். இல்லக்தார ஐஸரஹுமா, இலகுவத்தான் ரசூல் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இலகுவன் அடிப்படையில் அதை நம்ம என்ன செய்வோம், செய்து கொள்வோம். அதுக்கு எப்படி பதில் வருதுன்னு சொன்னால், ஹதீஸை இப்படி விளங்கினீங்க எப்படி உங்களோட வாதம் செய்கிறது, ஒருத்தனுக்கு எக்ஸாம் தானாக போய் எழுதுறதும் இன்னொருத்தனை வச்சு எழுதுறதுல எது லேசு, சரி, அடுத்த இன்னொருத்தரை வச்சு எழுதுறதா என்னது, இன்னொருத்தரை வைத்து எழுதுவது தான் லேசு. எனவே இல்லக்தார் ஐஸரஹுமான்னு அதையா செய்வாங்க, அப்படியா புரிஞ்சுக்கிறது இதை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒரு பதில் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஹதீத் 2 தரப்பும் சொன்னது பிழை. முதலாவது தரப்பு இந்த ஹதீஸை கொண்டு போய் எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்புவாங்கன்னா அது ரசூலுல்லாஹ்வோட மேட்டர் மட்டுமாக இருந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தரப்பட்டிருக்குது, நான் 2ல் எதையும் செய்யலாம்ன்றது தான் நான் லேசை தேர்ந்தெடுப்பேன். அது வேறு, எனக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கல் வாங்கல் நடக்குது, எனக்கு லேசத்தை விட்டுட்டு போகிறது தான், அதுக்காக வேண்டி அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்ன்றது தவறான ஒரு சப்ஜெக்ட். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தது என்னன்னா, நபி அவருடைய வாழ்க்கையில் ஒரு 2 விஷயம் இருக்குது, இது நல்லதா அது நல்லதா அப்படின்றதுல பார்த்தா 2 நல்லது தான், ஆனால் லேஸ் இதுதான் ரசூல் அங்கே என்ன செய்வாங்க, அதை தேர்ந்தெடுப்பார்கள். இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்க கூடாது, இன்னொருத்தோட ஹக்கு, இன்னொருத்தோட உரிமை, இன்னொருத்தோட பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்டிருக்க கூடாது. எனவே முதலாக இந்த ஹதீஸை இந்த தரப்பில் வச்சது பிழை, அங்கே பதில் சொன்னது இன்னொரு பிழை. ஏன், மாலம் யகுன் இஸ்மன், பாவமாக இல்லாத வரைக்கும் அந்த ஹதீஸ்லேயே வருது, பாவமாக இல்லாத வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவை தான் தேர்ந்தெடுப்பார். ஒரு ஆளை வச்சு எழுதுறது பாவம் என்றது நன்றாகவே தெரியும், அதாவது அமானிதத்துக்கு மோசடி. எனவே அந்த ஹதீஸுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி சொன்னவர் அப்படி விளங்கலை, சொன்னவர் பாவம் விஷயத்தை உதாரணம் காட்டுவார்ன்றதுக்காக சொல்லலை. ஆனால் செய்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஹதீதை முதல்ல வச்சிருக்க கூடாது. ஏன் வைத்திருக்க கூடாதுன்னு சொன்னால், இலகுவை தேர்ந்தெடுப்பார் என்றால் எனது காரியத்தை நான் இலகுவை தேர்ந்தெடுப்பேன். இன்னொருவரோட சம்பந்தப்படுறதுல எது சரியோ அதை மட்டும் தான் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க. எது ஹக்கோ, 2 பேருடைய பாதிப்பும் வராத தேர்ந்தெடுக்கணும். இதை சொல்லாம, ஏன்னா ஹதீஸ்ல எப்படி வருது, மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்வு அப்படின்னா முழு உரிமை யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. ஆனால் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயம் அப்படி அல்ல, 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்படி அல்லன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், இது மட்டுமல்ல, இது அல்லாத பல காரியங்கள் என்ன செய்கின்றன, இதில் இருக்கின்றன. இது அல்லாத பல காரியங்கள் இதில் இருக்கின்றன. உதாரணமாக, தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால் நலவுகள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். சில பொழுது கஷ்டத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும், காரணம் அதில் தான் ஹைர் என்ன செய்யும், அதிகமாக இருக்கு. இலேசை விட வேண்டியிருக்கு, காரணம் அதில் என்னது பாவமான விஷயம் இல்லாட்டியும் கூட இந்த சூழலுக்கான பாதிப்பு என்ன செய்யும், அதில் அதிகமாக இருக்கும். எனவே இந்த ஹதீஸை கொண்டு போய் முதல்ல அதுக்கு யூஸ் பண்ணதே என்னது, பிழையான விஷயம். 2வதுக்கு சொன்ன பதில் அதை விட என்னது, பிழை இடத்தை புரிஞ்சுக்கணும். இது 2க்கும் சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட். இது நம்மளுக்கு வரையலுமா ஏலாது, என்ன காரணம்டா இதுதான் அப்படின்னு முடிச்சுட்டு போகணுமே ஒழிய, இந்த ஹதீஸ் தான் காரணம் என்னன்னு சொன்னால் என்னது, அது என்னது, அது பொருத்தம் இல்லை. அதே போல் அங்கேயும் பதில் சொல்கிற நேரத்தில் இந்த எப்படியாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்று விளக்கம் கிடைச்ச உடனே அதை வச்சு பேசுகிறவரை தட்டணும் என்ற நோக்கத்தில் என்ன செய்யறது, இப்படியா விளங்குறது, ஹதீஸையே நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவாதத்தில் ஒழுங்காய்ப்பீங்களான்னு சொல்லி ஒரே போடு.
அப்போ இதெல்லாம் வந்து என்னது, விவாதத்தில் ஒழுங்காக இருக்கிறதா இல்லையானத்தை வச்சா எதிரியை தெரிவு செய்கிறது. நீ பிழைக்கிறேன், நான் சரியாக்கிறேன், பேசுவோம் தெரிவு செய்கிறது. அந்த பக்கத்தில் உள்ள பலத்தை பலகீனத்தை பற்றி இவங்க ஏன் கவலைப்படணும்? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்கள் தான். ஆனால் இங்களை கவலைப்படுறதெல்லாம் என்னது, நீலி கண்ணீர் என்று சொல்கிறது. சும்மா விவாதத்துக்கு என்னது, வசனத்துக்கு வேணும்னா அது நல்லா இருக்கலாமே ஒழிய அது பொருத்தமானதில்லை. முதலாவது இந்த ஹதீஸுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால தான் சொன்னேன்னா, இந்த செய்தியை சொன்னதுனால உங்களுக்கு நல்லா விளங்கிக்கலாம். இது தன்னோடு சம்பந்தம், முழுக்க முழுக்க தன்னோடு சம்பந்தப்பட்ட மேட்டர். இன்னொருத்தருக்கு அதுக்கு என்னது சம்பந்தம் இல்லை. அதை பற்றி தான் இதில் என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அடுத்தது பாவமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கஷ்டமோ இலகுவோ, பாவமாக இருந்தால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டார்கள் அப்படி என்று வழங்குது. அடுத்தது ஃபைன்கான இஸ்மன், அப்படி செலக்ட் பண்ணப்பட வேண்டியது இலகுவாக இருந்தாலும் அது பாவமாக இருந்தால் கான அபஅதன்னாஸி மின்ஹு, மக்களிலே மிக தூரமானவராக யார் இருப்பார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். வமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி இல்லா அன் துன்தஹக ஹுர்மத்துல்லாஹ், அதாவது எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக பழி வாங்கியது கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் ஏதாவது நடந்தாலே தவிர. இது எப்படி இந்த செய்தியை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பாருங்க, ஒரு மனிதர் தனக்கு ஏதாவது செஞ்சிருப்பார், அவருக்கு பழி வாங்குறதுக்கு, அவருக்கு ஏதாவது அந்த பிடிக்கிறதுக்கு இவருக்கு வழியே இருந்திருக்காது, அப்படி ரூட்டில் அப்படி போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவர் மார்க்கத்துக்கு வரணும் செஞ்சுருவார், சுப ஜமாத்துக்கு வரல அப்படின்னு வைங்களேன், அல்லது தாடி விஷயத்தை இருந்தால் கை அடிச்சிட்டார், அல்லது ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பொருளாதாரத்தில் மாட்டானா உடனே என்ன செய்யுது, இதுக்கு தான் அந்த மார்க்கத்துக்கான தான் பழி வாங்குறது. ஆனால் சப்ஜெக்ட் என்ன, ஏற்கனவே உலகத்துடைய நோக்கம் உள்ளத்துக்குள்ள வரைக்கும் அதை வச்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யற பேச. ஆனால் பழி வாங்குறது இதுக்காக வேண்டிய இல்லை, எதுக்காண்டி பழி வாங்குறது, வேற உள்நோக்கமும் தன்னோட சுயலாபங்களுக்காக பழி வாங்குறது. இது நிறைய பேரை பார்க்கலாம். ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுவான், நீங்கள் கொஞ்சம் சுண்ணத்தை விட்டு போகலாமே, அல்லது இந்த சுப ஜமாத்துக்கு வரலாமே, அல்லது இந்த ஜமாத்துக்கு வரலாமே அட்வைஸ் பண்ணோன்னே முதல்ல நீங்கள் சிகரெட் குடிக்கிறத விடுங்கன்றான். சரியா, நம்ம அடே அவன் நீயாக முந்தி அட்வைஸ் பண்ணியிருந்தா நீ சிறந்தவன் அர்த்தம். நீ அதை சொல்லலை, பேசாமல் இருந்துட்டு இருந்தான். ஆனால் அவன் தன்ட்ட பாவம் இருந்தாலும் கூட இதை சொல்லுவோன்னு வந்தான்னா முதல்ல என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ அதை சப்ஜெக்ட் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீ முதல்ல அதை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டம் என்ன, அவருடைய தீமையை சுட்டி காட்டணும், அடுத்த கட்டம் செய்யணும். ஆனால் உடனே என்ன செய்யறது, முதல்ல அதை திருத்திட்டு என்ன செய்ய வாங்க, அதுக்கப்புறம் நான் திருந்துறேன் அப்படின்னா என்ன, நீ நரகம் போட நானும் நடந்தான் போவேன் அப்படின்றது அது அர்த்தம். இதை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு உள ரீதியான குணமே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏதாவது நடந்தாருன்னா அதை விழுங்கி பழகுவாங்க. அதை என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வல் காலிமீனல் கைல, அதாவது ஆத்திரத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். கலமை என்று சொன்னால் ஒரு பெட்டியில் நம்ம எல்லாத்தையும் நிரப்பிய பின்னால எதுவுமே போடுறதுக்கு வழி இல்லை அப்படின்ற நேரத்தில் திருப்பி இன்னொரு 2-3 பொருட்கள் கொண்டு வந்த பின்னால் அதை நம்ம அழுத்தி போடுவோம் பாருங்க, அதுதான் கலமைன்னு சொல்றது. கலமைன்றது அழுத்திக்கிறது. அதாவது ஆத்திரம் வரும், ஆனால் அதை பற்றி எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டார்கள், அடக்கிக் கொள்வார்கள். வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இஹ்சான் நலவு செய்கின்றவர்களை விரும்புகிறான். இது உலகத்திலேயே ஒரு மனிதன் ஆகில் அப்படின்றதுக்கு பெரிய ஆதாரம். ஒரு கிராமப்புறவாசி, பொதுவாக கிராமப்புறத்து மக்கள்கிட்ட ஞானம் ரீதியான வார்த்தைகள் நிறைய இருக்கும். கீல் அலி ஆராபியின் மணில் ஆக்கல் கால அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில், ஒரு கிராமப்புறவாசிட்டு ஆராபிட்டு கேட்கப்படுகிறது, அரபு உலகத்தில், மணில் ஆக்கல் யார் நல்ல புத்திசாலி, சிந்தனை உள்ளவன் யாரு. நம்ம நிறைய பேர் என்ன புத்திசாலியை நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு இடத்துல நம்ம பேசாமல் இருந்தால் நம்மளை மடைய நினைச்சிருவான் அப்படின்ட்டு தான் நம்ம புத்திசாலி சனத்தை நிரூபிக்கிறது பேசுறது மூலம். எந்த சப்ஜெக்ட் போனாலும் அவர் அவனை தலையிட்டுக்கின்றது, சப்ஜெக்ட் அவருக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் அவர் தலையிட்டுக்கின்றது, அதனால புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறது. ஆனால் அல் ஃபத்தின் அல் முத்தகாஃபில், புத்திசாலி என்ற யார் தெரியுமா, அவனுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கும், ஆனால் அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்து கொள்வான் பாருங்க, அதை பற்றி பேசாத மாதிரி நடந்து கொள்வான், அவன் தான் என்னது புத்திசாலி. கண்டு கொள்ளாமல் நடந்து கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலி. எப்போ மார்க்கத்துக்கு முரணண்டு விளங்குது அப்போ மட்டும் தான் என்ன செய்யணும், அதை கண்டுகொள்ளணும். இல்லையா உலகத்தில் இது மாதிரி 1000 விஷயம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுகொள்ளாமே போகணும். இது அப்படி இல்லை. ஒரு மொழியை அதை அடிப்படையும் படிச்சிக்க மாட்டாங்க, அந்த மொழி முழுசாக தெரியும் மாதிரி பேசிக்கிறது, விளங்கிட்டா. ஏன் தனக்கு தெரியும் என்று காட்டுறதுக்கு ஒவ்வொரு இடங்களில் முயற்சி எடுக்கிறது, அதெல்லாம் புத்திசாலித்தனம். எப்பயும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரியான தன்மையை நம்ம விட்டு விட வேண்டும். இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும், விட்டு விட வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த மிக சிறந்த பண்புகள் உண்டு. தனக்காக என்று பழிவாங்குற தன்மை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்ததில்லை என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு பண்புகளுடைய தொடரில் 3561 வரை, அதாவது கலந்து சொல்றார், உடல் ரீதியான பண்பு குண ரீதியான பண்புகள் கலந்து சொல்றாரு. 3561 இலக்கம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال ما مسست حريرا ولا ديباجا الين من كف النبي صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் இருக்கிறது, இந்த கரத்தை விட ஒரு மென்மையான ஒரு பட்டையோ
தூய்மையான பட்டையோ நான் வந்து என்னது தொட்டது கிடையாது. தீபாஜ் என்ற தூய்மையான பட்டு. அப்போ பட்டு துணியையோ அல்லது தூய்மையான பட்டை கூட நான் என்ன செஞ்சதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை விட மென்மையான ஒன்றை நான் தொட்டது கிடையாது. அவ்வளோ மென்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் இருக்கும். அதே போன்று வலா ஷமிம்து ரீஹன் கத்து அவ் அரஃபன் கத்து அத்யப மின் ரீஹி அவ் அரஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அடிக்கக்கூடிய வாசத்தை போன்று ஒரு வாசம் எனக்கு வேறு எதிலிருந்தும் நான் பெற்றது கிடையாது. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசமானவராக இருப்பார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் மரணிச்ச நேரத்தில் அபூபக்கர்லாம் சொன்னாங்க, திப் தஹையன் வமையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மனம் கவிழ்ந்தீர்கள், மரணித்த பொழுதும் மனம் கவிழ்ந்தீர்கள். இது நிறைய பேர் இந்த ஆரம்பத்துக்கு எப்படி விளங்கிக்கிறதுன்னா, நம்ம சும்மா பேசுறது இருக்குதே, இது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரியே விளங்கிக்கிறது. எப்படி ஒரு ஜனாசா பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது, முகம் சிரித்த முறையில் இருக்குதுன்னு சொல்லி அது பக்கத்தில் உள்ளவன் சொன்னதுக்கு இவனும் சேர்ந்து சொல்கிறது, ஆனால் இவனுக்கு விளங்கிக்காது, சிரிக்கிற மாதிரியே விளங்கி இருக்காது. சிரித்த முகத்தோடு இருக்கிற ஜனாசா பார்த்து யாரா சொல்லிட்டா எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிடுறது, அதை சொல்லிடுறது. ஆனால் இவனுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இறங்கி மிம்பருக்கு ஏற முந்தி என்னது திப்த ஹையன் ஒமையித்தான் சும்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஹக்கீகத். அதை சொன்ன வார்த்தை வந்து உண்மை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் கவிழ்ந்தவர்களாக வாழ்நாளில் இருந்தாங்க, மரணித்த பின்னால் அந்த மனம் கவிழ்தல் என்ன செய்தது இருந்தது என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றதை பார்க்கிறோம். அதனால் இதில் வருது அரஃப் அப்படி என்று சொல்றது வாசம். அதே போன்று அதாவது அந்த ரீஹன்றதும் வாசம். அது போன்ற ஒரு வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக 3562 இலக்கம் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅன் மினல் அத்ராஇ ஃபீ கத்ரிஹா. அதாவது ஒரு கன்னிப்பெண் தனது அறையில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எப்படி வெட்கமாக இருப்பார்களோ அதை விட நபியவர்கள் வெட்கமுள்ளவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வெட்கம் ஒரு கன்னிப்பெண்ணுடைய வெட்கத்தை விட அதிகமான வெட்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வெட்க உணர்வு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு தனிமையில கூட பாவம் செய்கிற மனநிலை குறைஞ்சிக்கிட்டே வரும். வெட்க உணர்வு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பாவ உணர்வு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு ஒருவருக்கு பாவம் அதிகரிக்குதுன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், வெட்க உணர்வு குறையுது, வேற ஒன்றும் இல்லை. வெட்க உணர்வு குறையுது. உலகத்திலே மிகப்பெரிய பலா என்ன தெரியுமா, சோதனை என்ன தெரியுமா, மூளைக்கு அல்லாஹு தாலா பழக்கி விடுகின்ற ஒரு குண இயல்புகள் இருக்குது. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சோதனை. ஏண்டா நம்மளே வந்து சரி பிழை கூடுதல் குறைவு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதெல்லாம் நம்ம சிந்தனை தான். இந்த சிந்தனை ஒன்றுக்கு பழகிட்டேன்னு வைங்களேன், அப்போ அது வந்து நம்மளே உணராத நிலைக்கு வந்தால் நமது வெட்கத்துடைய அளவு நம்ம எப்போ நினச்சிட்டு தெரியுமா, நம்ம வெட்கத்தில் பூர்ணமாக இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வெட்கத்தில் குறைஞ்சி போயிருப்போம். அது பழக்கத்தால் இப்படி வந்திருக்க நம்மளுக்கு அது விளங்காது. இதுதான் மிகப்பெரிய சோதனை. அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்தில் செய்த பாவம் என்ன, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவம் என்ன, அதை எந்த மனநிலையில் செஞ்சேன், இப்போ என்ன மனநிலையில் செய்கிறேன் ஒப்பிட்டு பார்த்தாலே விளங்கிடும். அப்போ விட நம்ம பாவம் அதிகரிச்சுக்குது, அப்போ விட வெட்கம் இல்லாமல் என்ன செய்கிறோம், பாவங்களில் ஈடுபடுகிறோம் என்றால் வெட்கம் குறைஞ்சிக்குன்னு அர்த்தம். வெட்கம் என்ன செய்கிறோம், குறைந்திருக்கிறோம் அர்த்தம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரம்ப நபித்துவ காலங்களிலிருந்து மனிதர்கள் பெற்று வந்த ஒரு வார்த்தை தான், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷே, உனக்கு வெட்கம் என்பது இல்லை என்றால் விரும்பியதை நீ செய்து கொள். உலகத்தில் வெட்கம் என்கின்ற ஒரு பகுதி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த விரும்பியதை செய்கின்ற உணர்வு என்ன செய்யாது, ஒரு மனிதனுக்கு வராது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம், எப்போ நிர்வாணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டு, தனியாக இருக்கிற நேரத்தில் நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நீங்கள் என்னது வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்படின்னா என்ன, தேவையில்லாமல் அப்படி ஒரு நிலைக்குள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டாம். எப்பொழுது வெட்க உணர்வில் என்ன செய்யுங்க இருங்க. ஒருத்தர் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் தவிர மற்றபடியான நேரங்களில் அவர் ரசிகணும், அவர் தவிர்த்து கொள்ளணும். காரணம், வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர் அல்லாஹு தாலா தான். அதனால தான் அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ட்ட ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதையை சொல்லி காட்டுறாரு. எப்படி, அதாவது வலா தஜஅலில்லாஹ அஹூனன் நாதிரீன இலைக், நீங்கள் உங்களை பார்க்கின்றவர்களிலே அல்லாஹ்வை மிகவும் கேவலமான நிலைக்கு ஆக்கிவிட வேண்டாம். உங்களை பார்க்கின்ற நபர்களிலேயே அல்லாஹ்வை வந்து ஒரு சீப்பான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடவானா, ஆக்கிடவானா. காரணம் என்ன, தாய்க்கு முன்னால் பாவம் செய்ய மாட்டோம், தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டோம், நண்பனுக்கு முன்னால் செய்ய மாட்டோம், மனைவிக்கு முன்னால் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நடக்குன்னு அர்த்தம் என்ன, கணக்கிலேன்னு அர்த்தம் இறைவனை. அந்த நிலைமைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடவானா, நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டாம் அப்படி என்ற ஒரு வார்த்தை சொன்னதான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஹயா வெட்கம் என்பது ஒரு மனிதர் ஒருத்தருக்கு உபதேசம் செஞ்சு கண்டிக்கிறார். ஆனால் அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு இயலாத அளவுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேசலாம்னு ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோ அவர் வெக்கமாக இருக்கு, அவர் கேட்க விரும்பல, வெக்கப்பட்டுக்கண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டு விடுங்கள், ஃபஇன்னல் ஹயா மின் ஷுஅபத்தில் ஈமான்,
ஷுபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானது ஒரு பகுதி, அவரை விட்டுருங்கண்ணா. அப்படின்றா நீங்க உபதேசத்தை சொல்றதை விட அவருக்கு என்னது மாறுவதற்கு அந்த வெட்கம் போதுமானது. அந்த வெட்க உணர்வு போதுமானது. உங்களோட உபதேசத்தை விட அந்த வெட்க உணர்வு போதுமான, அவரை விட்டுருங்க நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அதனால ரசூலுல்லாஹ் இன்னொரு செயலை சொன்னால் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், ஈமானின் ஒரு பகுதி. வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெட்கம் அகற்றப்பட்டால் ஈமான் அகற்றப்பட்டு விடும். வெட்கம் அகற்றப்பட்டால் ஈமான் அகற்றப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கன்னி பெண்ணை விட வெட்க உணர்வு உள்ளவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபி அவங்ககிட்ட ஒரு பெண்மணி ஒரு மாதாவிடாய் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு கேட்குறாங்க. தீர்ப்பு கேட்கறதுல எப்படி சுத்தமாகிறது அப்படின்னு ஒரு முறை கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தத்தஹரி சுத்தமாகுங்கன்னாங்க. ரெண்டாம் முறை கேட்குறாங்க சுத்தமாகுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு அளவு சொன்னாங்க. அதுக்கு அங்கே சொல்லலை. மூன்றாம் முறை கேட்கக்கூட ரசூலுல்லாஹ்களுக்கு அது பதில் சொல்ல முடியலை. ஆனால் உடனே என்ன செஞ்சாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டாங்க. ரைட்டா, இழுத்து ஆயிஷா நான் விளக்கம் சொன்னாங்க. இப்படி தான் என்ன செய்யறது சுத்தமாகுவது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பெண்கள் உரிமையாக கேட்ட பெண்கள் இருக்கிறாங்க. உதாரணமாக நன்று பழக்கமான பெண்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்களோட தியாகத்தில் அதில் இதில் என்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ரசூலுல்லாஹ்கிட்ட திறந்து கேட்டிருக்கேன். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கிறாங்க. ஏனென்றால் புதுசல்ல. அப்போ உறவு என்ற அடிப்படையிலையும் நெருக்கம் என்கின்ற அடிப்படையிலையும் பழக்கம் என்ற அடிப்படையிலையும் ஏற்படாத ஒரு வெக்கம் புதுசாக யாரா என்ன செய்யும் ஏற்படும். அப்படி கேட்ட உடனே 3-4 முறை கேட்ட ரசூலுல்லாஹ்களுக்கு என்னது பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் ஏன் பதில் சொல்லலைன்னு யாருக்கு தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியும். இதுதான் மிக முக்கியம். அதாவது நபி அவர்கள் இந்த மாதிரி பதில் சொல்ல வெட்கப்படுவார்கள். ஹலாலான முறையான பதில். அந்த மாதிரி பதில் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவான்னு ஒரு மனைவி நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டெப் எடுத்து பாருங்க. அதாவது தன கணவர் இந்த மாதிரி பதில்கள் சொல்வதற்கும் வெட்கப்படுவார் என்பது உயர்ந்த கௌரவம். அது ஒரு உயர்ந்த கௌரவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்ததனால தான் ஆயிஷா என்ன செய்றாங்க இழுத்தெடுத்து விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த செய்தியாக 3563வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மா ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து நிஷ்தஹாஹு அகல வ இல்லா தரக. நபி அவர்கள் எப்பொழுதும் ஒரு உணவை குறை சொன்னது கிடையாது. ஒரு உணவை குறை நம்ம பிஸ்மில்லா சொல்லும் போது முதல்ல ஆரம்பிக்கிறது அதில் தான். வணங்கிட்டா ஒரு சாப்பாடு வச்சோம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் உணவை குறை சொன்னது கிடையாது. விருப்பம்ண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க அதை விட்டு விடுவார்கள். இதுதான் நம்ம விருறதுக்கு காரணம் சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு காரணம் சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் குறை சொல்லித்தான் என்ன செய்யறது சாப்பிடுவது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதில் ஏதாவது குறை இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் இதில் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துலையும் சாப்பாடை முழுமையாகவே குறை சொல்லக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அதாவது எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு நோய் வளர்ந்துக்கு என்னென்னா எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸ் என்ன செஞ்சிடுறது போட்டுருது. அதனால் ஒரு இப்போ நாட்டில் இருக்கிற டைம்லலாம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திறக்க போகிற ஒரு ஹதீஸ். அதுக்கு என்ன ஹதீஸ்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம். அறிவை தேர்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமை. அதனால் மாதம் 20,000 தாங்க அட்வான்ஸ் என்ன 15,000. இதுக்காக வேண்டிய அந்த ஹதீஸ் எது? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம். அல் ஹப்பத்து சௌதா ஷிஃபா மின் குல்லிதா இல்ல சாம. மரணத்தை தவிர கரிஞ்சீரம் மற்ற எல்லாத்துக்கும் மருந்து. அதனால் பரக்கா வேண்ட பாமுன்னு வருது தானே, அதை சாப்பிடுங்க, அந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க, அது என்னது ஷிஃபா. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹப்பத்து சௌதா உங்களோட கம்பெனிக்கு சொன்னதா இல்லை. ஆனால் அதை என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் கெமிக்கல்லாம் போட்டு தானே அது மாறுது. அதுக்கு பிறகு அதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் மக்களுக்கு அது விளங்காது. மக்கள் என்ன நினச்சிருவாங்க தெரியுமா? இந்த பாம்புக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, இந்த டேப்லெட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்காக சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னது கரிஞ்சீரகத்துக்கு. அதை மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருவாங்க யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒருத்தர் என்னது ஃபார்மசி திறக்க போறாரு. அதுக்கு ஒரு ஹதீஸ் என்ன? இந்த உலகத்தில் எந்த நோய் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மருந்தை இறக்கி தான் இருக்கிறார். அரஃபஹு மன் அரஃபா வா ஜஹிலஹு மன் ஜஹிலா. விரும்பியவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். இல்லை அதனால இதுக்கு என்ன செய்யுங்க, இந்த வாங்கிட்டு போங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை ஃபார்மசி பிஸ்னஸுக்கு தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. என்ற மாதிரி பல விஷயங்கள் இப்படி சொல்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹதீஸ் ஹோட்டலுக்கு பலகிட்டார் யூஸ் பண்றாங்க. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சாப்பாட்டையும் குறை சொன்னது கிடையாது. விரும்பினா சாப்பிடுவார்கள், இல்லைன்னா விட்டு விடுவார்கள். அது எதுக்கு சொன்னாங்க? அது இந்த செய்திக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்கு அது சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக அது இருந்தது. ஆனால் ஒரு பொருள் வாங்கிட்டு வர டைம்ல குவாலிட்டி பார்த்தா வாங்கணும்ன்றதுக்கு சூரத் கஹ்ஃப்ல வரக்கூடிய செய்தி ஆதாரமாக இருக்கே. அந்த கௌஃபாசிகளில் ஒருத்தரை அனுப்புகிற நேரத்தில் என்ன சொல்கிறார் அவர்? போங்க ஃபல் யந்துர் ஐயுஹா அஸ்கா தஆமன். சாப்பாடில் எது நல்லது குவாலிட்டின்னு பார்த்து என்ன செய்யுங்க வாங்கிட்டு வாங்க. இந்த பணத்தை கொடுத்து நல்ல குவாலிட்டியான அப்படின்னா என்ன செய்யணும்? வாங்க போகிறோம், அந்த ஒரு 2 காட்டுறான், அதில் 1 வாங்கணும். அடுத்து என்ன செய்யணும்? இதுவும் நல்ல இதை தாங்கண்டா சொல்லணும். இது சரியில்லை,
இது நல்லா இருக்குது அல்லது இதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என்ன செய்யணும், நம்ம வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கு இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. சூரா கஹ்ஃப் அதைத்தான் எங்களுக்கு சொல்லுது. பணம் கொடுத்து வாங்குற நேரத்தில் எது எங்களுக்கு பொருத்தமோ அதைத்தான் என்ன செய்யணும், நம்ம வாங்கணும். ரசூலாங்க குறை சொன்னாங்க சாப்பாடு உணவு என்ன செஞ்சாரு, ஒருவர் மறைச்சு வச்சிருந்தாரா இல்லையா? அப்புறம் ரசூலாங்க கையை போட்டு பார்த்தா கீழே ஈரமாக இருக்குது, என்னன்னு கேட்டதுக்கு மழை என்றாரு. அப்புறம் ரசூலாங்க சொன்னா ஃபஹல்லா ஜஅல்தஹு ஃபௌக ஏன் மேலுக்கு வைக்கலன்னு கேட்டாங்க. மழை தானே ஏன் மேலுக்கு வைக்கல அப்படின்னு ரசூலாங்க கேட்டாங்க. அங்கேயும் குறை சொல்றது தான். அர்த்தம் என்ன, இந்த உணவு பொருத்தம் இல்லை, மேலுக்குள்ள உணர்வு பொருத்தமாக்கி, எனவே நீங்கள் குறை என்ன செய்வானா, மறைக்க வேண்டாம். மண் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ எங்களை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா மோசமான சாப்பாடுன்னா ரசூலாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ எனவே உணவை குறை சொல்வது என்பது, ஒரு இடத்துக்கு போகிறோம் விருந்து, வீட்டில் உணவு வைக்கிறாங்க, அது எவ்வளோ கஷ்டங்களுக்கும் கூட்டுறவோடு நடக்கக்கூடியது. இந்த மாதிரி கட்டங்கள் நம்ம விரும்பினா சாப்பிட்றது இல்லையா, நம்ம அது இல்லாமல் இருக்கு. எலும்புறதுன்னு சொன்னால் ரசூல் தான் விட்டு விடுவாருன்னா எப்படி தெரியுமா, தூக்கி வீசி விடுவார்னு அர்த்தம் இல்லை. தரக்கவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனசு நோகாத மாதிரியும், அந்த சாப்பாடை வந்து என்னது ரசூலுல்லாஹ் வெடுக்காத மாதிரியும், அது இன்னொருவருக்கு போகட்டும் அமைப்பில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, எலும்பிடுவாங்க. இப்போ உடம்புக்கு கூட ரசூலுல்லாஹ் முன்னால் உடம்பு வைக்கப்பட்ட நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யலை, அதை குறை சொல்லலை, அதை அப்படி பிரட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. மனைவி சொல்லி இது விடுமோன்னு ரசூலுல்லாஹ் கை எடுத்தாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதரே கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, எனக்கு என்ன செய்யுது அது சாப்பிட விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் ரசூலுல்லாஹ்வோட லிமிட். ஆனால் சிலர் வந்து என்ன செய்ய வேண்டாம், உணவு தன சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு செய்கிற விமர்சனத்தை ஒருத்தனுக்கு விருப்பம் இருந்துக்கு மாவு விட்டு போயிடுவான். விருப்பம் உள்ளவன் என்ன செஞ்சிருவான், இந்த விமர்சனத்தில் விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும். அப்போ இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு குணம் இருக்கவில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் ஒரு மனிதனுடைய பெரும் குணத்தை என்ன செய்யும், பாதிக்கும், பெரும் இடத்தையே பாதிக்கும். உதாரணமாக சில மனிதர்கள் நீங்கள் பார்ப்பீங்க, படித்தவர்களாக பெரிய இடத்துல நல்ல ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் வாய் நாற்றம் வைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பயந்தாங்க, வாய் நாட்டுறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் நாற்றத்தை பயந்தது போல வேற எதுவும் பயப்படலை என்ற அடிப்படையில் விளங்கி வச்சிருந்தாங்க மனைவிமார்கள். அதனால தான் தேன் சாப்பிட்டு வந்ததுக்கே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹப்ஸா ரதியல்லாஹு எடுத்த முடிவு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு அந்த சாப்பாடை தவிர்க்கிறதுக்குள்ள ஒரே வழி என்ன, அக்கல் த மகாஃபீர், அந்த வாசம் வரக்கூடிய அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்களோ தான் உங்களுக்கு இந்த வாசம் இவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பக்கமே என்ன செய்யலை, போகலை. அப்போ என்ன அர்த்தம், அந்த தேனை ரசூலுல்லாஹ் விட்டாங்க, வாய் வாசம் இடத்துக்காக வேண்டி அந்த தேனை விட்டு விட்டார்கள். இப்போ இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போகிறனா காரணம் என்ன, வாய், அது எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நெருங்குறது எது, நம்ம வாய் மூலம் தான் பேச போகிறோம், நெருங்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெங்காயம் இந்த பூண்டு இது சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, இன்னி உனாஜி மல்லா துனாஜி, நீங்கள் உரையாடாதவர்களோடெல்லாம் நான் உரையாடுகிறேன். எத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் வந்து மலக்குமார்களோடலாம் என்ன செய்கிறேன், உரையாடுகிறேன், நான் இதோட என்ன செய்யலை, எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா. ஏன், இன்னல் மலாயிக்கத்த தத்த அதுதா மா தத்த அதுதா மின்ஹு பனு ஆதம், ஆதமுடைய மக்கள் எதிலிருந்து அசௌகரியம் அடைகிறாங்களோ அதே மாதிரி மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதிலிருந்து அசௌகரியம் அடைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரியான சில சின்ன சின்ன பண்புகள் இருக்குது, ஆனால் அது வந்து பெரிய தாக்கங்கள் என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதில் ஒன்று தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக இது இருந்தது, இது ஒரு தடவை நடக்கலை. ரசூலுல்லாஹோட காலம் ஃபுல்லாக இதான் நடந்ததுனால தான் ரசூலுல்லாஹோட குவாலிட்டி என்ன செஞ்சுக்குது, விளங்கி இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி தான் நடந்து கொள்வார்கள் என்பது நபியோடைய பொலிசியிலிருந்து இதிலிருந்து விளங்கி இருக்கிறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத், அதாவது இது உடலுக்காக வேண்டி சொல்கிறார், சுஜூதுக்காக வேண்டி சொல்லலை, உடல் அமைப்புக்காக வேண்டி சொல்கிறாரு. 3564 இலக்கம். அதாவது அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு புஹைனா அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான நபி இமாம் புகாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது சுத்தம் எப்படி இருந்தது என்றதை சொல்வதற்காக வேண்டி சுஜூதுடைய ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, போடுறார். எப்படி, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத, நபிகள் சுஜூது செய்தால் ஃபர்ரஜ பைன யதை ஹத்தா நரா இப்தைஹி, அதாவது பயாத இப்தைஹின்னு அறிவிப்பில் வருது. அதாவது என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தாங்கன்னு சொன்னால் தங்களுடைய 2 கைகளை என்ன செய்வார்கள், அதாவது அகட்டி வைப்பார்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்குளின் வெண்மை நிறத்தை என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். இது என்னத்துக்கு இமாம் புகாரி கொண்டு வந்தாருன்னு சொன்னால், நபி அவர்கள் சுத்தமாக இருக்கிறாங்க எப்பையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பையும், அதாவது முடி களைய சொன்ன பகுதிகளில் முடிகளை களைந்த நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க இருக்கிறாங்க. நாங்கள் சுஜூது செய்வாங்க ரசூல்லாங்க, ரமேவுடைய அக்குளுடைய வெண்மைத்தை காணுவதா, உடல் எப்படி வெண்மை நிறமோ அதே மாதிரி அக்குள் பகுதியும் என்ன செய்யும், வெண்மை நிறமாக இருக்கும், சுத்தம் செய்யப்பட்டு இருக்கும். சுஜூதுடைய செய்தி எங்கே கொண்டு வரார் இமாம் புகாரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, எப்பொழுதும் சுத்தமானவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்திக்கு இதை கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 3565 சரி, இது ஒரு சந்தர்ப்பமா, பல சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதா இல்லையா, அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அப்படின்னா 3565 இலக்கம் கதாதா அறிவிக்கிறாரு,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கான லா யர்ஃபஉ யதைஹி ஃபீ ஷைஇன் மின் துஆஹி இல்லா ஃபில் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற இடங்களில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது துஆவில் கையேந்துவார்கள், மற்ற இடங்களில் கை ஏந்த மாட்டார்கள் அப்படின்னு வருது. ஆனால் பல இடங்களில் ரசூல் அங்கே செஞ்சுக்கிறாங்க, கையேந்திய வேறு வேறு அறிவிப்புகள் வருகின்றன. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இல்முக்கு ஏற்ப என்ன செய்கிறாங்க, அவர் கண்ட செய்திகளை வச்சு அறிவிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கையேந்தி இருக்கிறார்கள். இப்போ இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மழை வேண்டி தொழுகிற நேரத்தில் கையேந்துவார்கள். அப்படி கையேந்திய நேரத்தில் ஃபஇன்னஹு கான யர்ஃபஉ யதைஹி ஹத்தா யுரா பயாது இப்தைஹி, தங்களது அக்குலின் வெண்மை தெரிகின்ற அளவுக்கு ரசூல் அங்கே செஞ்சிருவாங்க, கையை உயர்த்துவார்கள். இது எப்போ மழை வேண்டி தொழுகிற நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த சுத்தமாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தியை ஆதாரமாக சொல்வதை பார்க்கிறோம். வகால அபு மூசா சொல்றாரு, தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், வரஃபஅ யதைஹி வரஅய்து பயாத இப்தைஹி, அந்த நேரத்தில் கையை ஏந்தினார்கள், வரஅய்து பயாத இப்தைஹி, நபியுடைய அக்குலின் வெண்மையை நான் என்ன செய்தேன், கண்டேன். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ட்ரெஸ் வந்து சில ட்ரெஸ்ஸுகள் வந்து தஃப்சீல் என்ன கைக்கு கை இந்த மாதிரி தஃப்சீல் இல்லாமலும் என்ன செய்யலாம், ட்ரெஸ்ஸை உடுக்கலாம். சாதாரணமாக என்னது, உதாரணமாக மேலால் ஒரு புடவை நம்ம அதாவது ஒரு துணியை போட்டிக்கணும்னு சொன்னால் இங்கே மட்டும் என்னது நம்ம வந்து அதாவது ஜிர்கள் பட்டன் போட்டோம்னு சொன்னால் இது சாதாரணமாக என்ன செய்யும், ஒரு முக்கால் வடிவ மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்போ தூக்குற நேரத்தில் என்ன செய்யும், கை விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு ட்ரெஸ்ஸாக என்ன செஞ்சிருக்கலாம், அது இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கையேந்திய நேரத்தில் அந்த வெண்மை நிறத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வெண்மை நிறத்தை நான் கண்டேன் என்று சொல்லி அபு மூசா சொல்றாரு. அடுத்து அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மாலிக் சொல்றாரு. அப்ப நபி அவர்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக 3566வது இலக்கம், அதாவது அவுன் இப்னு அபி ஜுஹைஃபா அறிவிக்கிறார், தக்கர அன் அபிஹி, நாங்கள் ஏற்கனவே அபு ஜுஹைஃபாவுடைய செய்தி பார்த்தோம், ஞாபகம் இருக்காது, ஞாபகப்படுத்திக்கிறேன். எப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை நான் தொட்டேன், அதே போன்று ஒரு மென்மையான ஒரு கையை நான் தொட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, கால துஃபிஅத்து இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ பில் அப்தஹ் ஃபீ குப்பத்தின் கான பில் ஹாஜிரா, அதாவது ஒரு பகல் வேளையில் ஒரு குப்பால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் நபி அவர்கிட்ட போனேன். அபுத்தஹன்ற இடத்துல, அபுத்தஹன்றது மக்கால இருக்கிறது இடம். இந்த அபுத்தஹ் எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம 11 நாள் தங்குவோம் மீனால, 11, 12, 13, 13ஆம் நாள் தங்கிய பின்னால நம்ம லுஹருக்கு என்ன செய்வோம், அங்கிருந்து வருவோம். அப்படி வார நேரத்தில் அதாவது அபுத்தஹ் என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள். இதை வந்து அதாவது சுன்னா என்று சொல்லி பல நபித்தோழர்கள் சொல்லிக்கிறான். நுசூலு பில் அப்தஹ் சுன்னா, அதாவது அபுத்தஹ்ல தங்குவது சுன்னா. அப்படின்னா நம்ம அதுக்கு பிறகு தங்கி நம்மகிட்ட 14வது நாள் அங்கே தங்கி அபுத்தஹ்ல தங்கி வாருது, 13ஆம் நாளுடைய இரவு 14 நாளுடைய இரவு தங்கி என்ன செய்யறது வாருது. ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியே என்ன இடம் இல்லை, அங்கெல்லாம் என்னது பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அது இதாகிட்டு, ஏன்னா அதில் சுண்ணாவா இல்லையான்னு கருத்து முறைப்பாடும் இருக்குது. ஆனால் அப்படி தங்கி வருகின்ற வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்தது என்பதற்கான பல ஆதாரம் அதில் இருக்கிறது. இப்போ என்னென்னு சொன்னால், நான் வந்து அப்படி ரசூல் அங்கே அபுத்தஹ்ல தங்கி இருக்கிற நேரத்தில் நான் பகலுடைய வேளையில் நபியர்கிட்ட போனேன். அப்போ ஹரஜ பிலால் வந்தாங்க, ஃபனாதா பிஸ் ஸலாத்தி, தொழுகைக்காக என்ன செய்தார்கள், அழைத்தார்கள். சும்ம தஹல, பின்னர் நுழைந்தார்கள். ஃபஅஹ்ரஜ ஃபத்ல வதுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் குப்பால உதுவெடுத்தாங்க. உதுவெடுத்த பின்னால தண்ணியை கொண்டு வந்து பிலால் என்ன செஞ்சாங்க, வெளியே வைத்தார்கள். யார் உதுவெடுத்த தண்ணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுத்த தண்ணி. ஃபத்ல வதுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வதுன்றது உதுவெடுக்கிற தண்ணிக்கு சொல்றது சரியா, உதுன்றது உதுவெடுத்த, தஹூர்ன்றது சுத்தமான தண்ணி, துஹூர் சுத்தமாகுது, அதை கொண்டு வந்து வச்சாங்க. ஃபவகஅன்னாசு அலைஹி யஅഖுதுன மின்ஹு, மக்கள் வந்து எல்லாரும் அங்கே சூழ்ந்துட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் உதுவெடுத்த அந்த தண்ணி எடுப்பதற்காக அப்படியே சூழ்ந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன, நபித்தோழர்கள் வந்து நல்ல மார்க்க விளக்கம் உடையவர்களாக இருந்ததுனால தான் இந்த வேலையை என்ன செய்தார்கள். அவங்களுக்கு அகீதா இருந்தது, அவங்கள்ட்ட நல்ல விளக்கம் இருந்தது, நல்ல ஃபிக்ஹ் இருந்தது, நபியர்களோட மஹப்பத் இருந்தது. அவ்வளோ அகீதாவோட சேர்த்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட சிறந்த ஒன்று என்னை பின்பற்றுவது என்று சொன்ன செய்தி அவங்களுக்கு தெரியும். இவருக்கு மத்தியில் தான் செய்கிறாங்க. யாருக்கு கொண்டு தண்ணியை வச்சது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவைய வைக்கிறாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்குதாங்க, அந்த இக்ரார் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மஹப்பத் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பது அது ஆதாரம். கொண்டு வந்து வச்சாங்க. மக்கள் வந்து என்ன செய்தார்கள், அதில் இருந்து யஅഖுதுன மின்ஹு, தண்ணீர் எடுத்தார்கள். சும்ம தஹல ஃபஅஹ்ரஜல் அனஸத, பின்னர் உள்ளுக்கு போனா குப்பாவுக்குள்ள, ரசூல் அங்கே தங்கி இருக்கிற இடத்துக்குள்ள, பின்னர் அனஸ அதாவது ஈட்டி என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு வந்தார்கள். வ ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்தாங்க. யாரோட, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்தார்கள். கஅன்னி அன்துரு இலா வபீசி சாகைஹி
ஃபரகஸல் அனஸத சும்ம ஸல்லத் ظஹ்ர ரகாத்தே. ரசூல் அப்படி வார நேரத்தில் கன்னி அந்துரு இலா வபீஸி சாக்கைஹி, நபியோடைய 2 கெண்டை காலுடைய மின்னுவதை நான் பார்க்கறது மாதிரி எனக்கு இருந்தது. அப்படி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ அழகாக என்ன செய்தாங்க இருந்தாங்க, கெண்டை கால் வரைக்கும் என்ன செய்தார்கள், உடுத்திருந்தார்கள். அதை எனக்கு என்னது பார்ப்பது போல எனக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்து ஃபரகஸல் அனஸா பிலால் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதை நட்டினாங்க, தொலை போகிறாங்க, அதை நட்டினார்கள், சுத்ராவாக என்ன செய்தாங்க, நட்டினாங்க. சும்ம ஸல்லத் ظஹ்ர ரக்அத்தைன், பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். வல் அஸ்ர ரக்அத்தைன், அஸ்ரை 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். யமுர்ரு பைன யதைஹில் ஹிமாரு வல் மர்அத்து, அந்த சுத்ராவுக்கு பின்னால கழுதைகளும் போன, பெண்களும் என்ன செய்தார்கள், போனார்கள் அப்படின்னு வருது. இதில் வந்து அத்துஃபாக வருது. இதெல்லாம் பெண்ணுரிமை பேசுகிறவங்களை இந்த ஆதிசை பார்த்தாங்கன்னா ஏற்கனவே நல்லதையே தலைகீழ விளங்குறவங்க இதை எப்படி விளங்குவாங்க, நிச்சயமாக என்ன செய்யும், பெருசாக வரும். ஆனால் எப்பயும் புரிஞ்சுக்கணும், இணைத்து வாரது என்னது, அவருடைய கழுதையும் வந்தது, அவரும் வந்தாருன்னா அவரை கழுதைன்னு சொன்ன அர்த்தமா, ஒரு ஆள் கழுதையில் வாராரு, அவரும் வந்தார், கழுதையும் வந்தேன்னா அவரும் கழுதைன்னு ஒன்றான அர்த்தம் அல்ல. அத்துஃப் வந்து ஒரு நாள் சமம் என்ன செய்யாது, சமனான நிலையை குறிக்காது. அத்துஃப் பண்றது இணைக்கிறது வந்து சமனான நிலையை என்ன செய்யாது, குறிக்காது. இது உலகத்தில் இந்த மாதிரி உதாரணத்தை ஃபர்ஸ்டாக பார்க்கல அப்படி இருக்கும். ஆனால் நம்ம சேர்த்து சொல்லக்கூடிய எல்லா பட்டியலை எடுத்தேன், டாக்டர் வந்தார், பின்னர் நோயாளி வந்தார்னா 2 பேரும் சமமா, டாக்டரும் போனார் நோயாளியும் போனாருன்னா என்ன அர்த்தம், அது அர்த்தம் வந்து நோயாளி டாக்டரும் சமம்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல. அது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதே விட கொஞ்சம் காரமாக சொல்லலாம். எப்படி டாக்டர்னு போனார், பின்னால் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க நோயாளி அவரும் போனார்னா அப்போ டாக்டரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த நோயாளியும் வந்து ஒரே சமம் அர்த்தமா இல்லை. அத்துஃப் எப்பையும் வந்து என்னது தசாவியை என்ன செய்யாது, குறிக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி வரும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு இடத்துல தசாவியை விளங்கினாங்க, அதாவது சமம் பண்ண மாதிரி விளங்கினாங்க. விளங்கி எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஹதீஸ் ஒரு செய்தி வருதுன்னா, பெண்ணோ அல்லது என்னது, அதாவது நாயோ அல்லது கழுதையோ தொழுது அதாவது தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் சுத்ரா இல்லாமல் இருந்துச்சு, அதாவது சுத்ரா இல்லாமல் ஒரு ஆள் தொழுகிறாரு. அந்த நேரத்தில் இந்த பெண்கள் ஒரு பெண் போனால் அல்லது ஒரு கழுதை போனால் ஒரு நாய் போனால் என்னது தொழுகை என்ன செஞ்சிடும், முறிச்சு விடும். சுத்ரா இல்லாமல் தொழக்கூடாது. சுத்ரா இல்லாமல் ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழுதா யார் போனாலும் தொழுகை என்ன செய்யாது, முறியாது. ஆனால் இந்த 3 போனால் என்னது தொழுகை முறியுமென்ற மாதிரி அந்த செய்தியில் வந்துட்டு. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, பிஇஸமா ஷப்பஹ்துமூனா, எங்களை வந்து ஒப்பிட்டது மிச்சம் மோசம். நீங்கள் யார்கிட்ட அறிவிச்சவட்ட சொல்கிறா, அந்த செய்தியை சொல்கிறவட்ட சொல்கிறா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கால தூங்கி கொண்டிருந்திருக்கிறேன். நபியர்கள் வந்து சுஜூதுக்கு வர நேரத்தில் என்ன செய்வாங்க, கையால் என்னை தட்டுவார்கள், அதாவது இந்த என்னது ஒரு நெகிழ்ற மாதிரி செய்வாங்க, குத்துவார்கள் வருது. அப்படி செய்கிற நேரத்தில் நான் என்னை காலை என்ன செஞ்சு கொள்வேன், சுருட்டி கொள்வேன். மறுபடி ரசூலாங்க எழுப்பின பின்னால் நீட்டி கொள்வேன். ஆனால் ரசூலாங்க முன்காலத்தை என்ன செஞ்சேன், குருசாக தூங்கியிருந்தேன். அப்போ எப்படி நீங்கள் இதை என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ சொன்னதை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த இடத்துல இப்படி சொன்ன அந்த பாங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள், தவறாக இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த இடத்தில் ரலியல்லாஹு அன்ஹா தவறு விட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதான் பல அறிஞருடைய கருத்து. காரணம் என்னென்னா, பெண்ணை தசாவி இல்லை என்பதற்கு ஆயிஷா சொன்ன செய்த ஆதாரம். பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுதைக்கோ எனக்கோ இந்த மாதிரி அந்த சஹாபி ஒப்பிட்ட அந்த இடத்துக்கு ஆயிஷாரம் சொல்லலை, ரசூலாங்க சொல்லலைன்னு தான் ஆயிஷாரம் சொல்ல வராங்க. அதாவது அந்த ஒப்பிட்டுக்கு சொல்லலதுக்கு ஆதாரமே ஆயிஷாரம் சொன்ன செய்தி தான். பெண்ணை சுத்ரா வச்சு தொழலாமாட்ட தொழலாம், பெண்ணை சுத்ராவாக வைத்து தொழலாமான்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், தொழலாம். மனைவியை சுத்ரா வச்சு தொழலாம், மகளை சுத்ரா வச்சு தொழலாம், தொழுகிற என்னது எந்த தடையும் இல்லை. ஆனால் சுத்ரா இல்லாமல் தொழுகிற நேரத்தில் ஒரு பெண் கிரஸாக போகிறது என்னது தடை அப்படின்னு அர்த்தம் என்ன, அதுதான் அந்த இடத்துல இந்த விளங்க வேண்டிய விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொன்னார்கள். ஆனால் செய்தி வந்து என்ன செய்தி, சஹீஹான ஹதீஸாக வந்திருக்குது. ஆனால் பொதுவாக வந்து நாங்கள் நபித்தோழர்களை பின்பற்றுவதில்லை, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம்னு சொல்கிறவங்க இந்த விஷயத்தில் மட்டும் நபித்தோழரை பின்பற்றுவாங்க. இதில் ஹதீஸை மறுக்கிற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லியிருந்தால், உமர் தான் சொல்லியிருந்த மறுக்கலை, ஆனால் அப்படி மறுக்கிற மாதிரி சொல்லியிருந்தால் ஆயிஷாரம் சொல்லிக்கிறாங்க, அதனால் நம்ம ஆயிஷாரம் சொல்கிறத என்ன செய்வோம், பின்பற்றுவோம். உமர்லாம் மறுத்திருக்கிறா, அதனால் உமர் ரலியல்லாஹு தான் என்ன செய்வோம், பின்பற்றுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்க நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, சஹாபாக்களை பின்பற்ற எதுக்கு பேத்திக்கிறீங்க, ஹதீஸை மறுக்கிற விஷயத்தில் போய்கிட்டு இருக்கிறேன். அதாவது சஹாபாக்கள் அப்படி சொல்லவும் இல்லை, ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு கருத்தை கொடுத்து சஹாபாக்களை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிறோம். எப்படி சொல்லிக்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்தாலும் சரி, ஹதீஸ்னா என்னது, அதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய பதிலாக இருந்தது. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸுடைய செய்தியை மறுக்கிறாங்களே, ஒரு பெண் இவ மறந்திருப்பாவா ஞாபகம் வச்சிருப்பாவான்னு தெரியாதுன்னு மறுத்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை தவறு விட்டாரு தெளிவாக என்ன செய்கிறாரு, யாரு
இப்னுல் கையிம் ஜௌஸி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லி இருக்க உமர் மறுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ரசூலுல்லாஹ் செய்தியை தான் என்ன எடுப்ப முடியும். இப்படி இருந்தவங்க இங்கே அப்படி இருந்தவங்க இந்த இடத்துல செஞ்சுட்டாங்க. உமர்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு என்ன செய்யறாரு, உமர்லாம் சொன்ன மற்ற இடங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு, ஆனா இந்த இடம் என்ன செய்யுது ஞாபகம் வருவதை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ப தமது கருத்துக்கு ஆதரவுகளை வளைத்துக் கொள்வதா இதற்கான ஆதாரமாக இது இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹரை 2 ரக்காத்தாக தொழுதார்கள், அஸ்ரை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். யமுர்ரு பைன யதைஹில் மர்அத்து ஹிமாரு வல் மர்ஆ. சரி, இந்த கழுதையும் நாயும் ஏன் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறதுன்னு சொன்னா, அங்க அதாவது பரவலாக இருந்தது தொழுகையோட விஷயத்தில். என்னது பரவலா பள்ளிக்குள்ள கூட நாய் வந்துட்டு போன சம்பவங்கள் என்ன செய்யுது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னர் தான் தூரமாக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் என்ன செய்யுது இருந்தது. அதனால தான் அது கூறப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சரி, இமாம் புகாரி இதே இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு சொன்னா, இலா வபீசி சாகைஹி, அவருடைய 2 கெண்டைக்காலும் அதாவது பிரகாசமாக இருந்தது. அதனால தான் என்னது அந்த செய்தி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்ன, இதுதான் அந்த ரசூலுல்லாஹ் கெண்டைக்காலை வர்ணிக்கக்கூடிய ஒரு செய்தி அதிலே இருப்பது. அடுத்ததாக 3567வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹத்திது ஹதீஸன் லவ் அத்தஹுல் ஆது ல அஹ்சாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற நேரத்தில் இது வந்து நிறைய பேர் இடத்துல அதாவது முடியாத ஒரு பண்பு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது. நபி அவர்கள் பேசுகிற நேரத்தில் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, ஒருவர் எண்ணினார்னு வைங்களே எண்ணிக்கொள்வார். அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அழகான முறையில் மென்மையாக மெதுவாக என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அதாவது நபியோடைய பேச்சில் தெளிவு என்ன செய்யும் இருக்கும், என்ன சொல்ல வருகிறார் தெளிவு இருக்கும். அலவ் அத்தஹுல் ஆதுல அஹ்சாஹு, ஒருவர் எண்ணினார்னு சொன்னா அவர் என்ன செய்வார், எத்தனை சொற்கள் பேசினார் எண்ணிக்கொள்வார். அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக மென்மையாக பேசுவார்கள். 3567வது இலக்கம். அடுத்ததாக 3568வது இலக்கம் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் ஆயிஷா அன்னஹா காலத் அலா யுஜிபுக அபு ஃபுலான் ஜாஅ ஃபஜலஸ இலா ஜானிபி ஹுஜ்ரதி யுஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்மிஉனி ذلك وكنت أسبح فقام قبل أن أقضي سبحتي ولو أدركته لرددت عليه إن رسول الله صلى الله عليه وسلم لم يكن يسرد الحديث كسردكم. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உர்வாட்ட சொல்றாங்க. உர்வா யாரு, அஸ்மா பின்த் உமைஸ் தாத்தாவுடைய மகன் உர்வா சொல்றாங்க, இப்போ ஒரு ஆள் வந்தார், அதாவது வந்து என் அறைக்கு பக்கத்தில் இருந்து, ஏன்னா பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஆயிஷா அறைக்கு பக்கத்தில் ரூமுக்கு பக்கத்தில். அப்படின்னா என்ன செய்யும் கேட்கும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும். நான் வந்து சுன்னத் தொழுது கொண்டிருந்தேன். ஆயிஷா சொல்கிறாங்க, குன்து உஸப்பிஹ், தஸ்பீ செய்து கொண்டிருந்தேன்னா அன்றைக்கி உஸப்பிஹ்ன்றது சுன்னத் தொழுகிறது. நான் சுன்னா தொழுது கொண்டிருந்தேன். ஃபகாம கன் கபலன் அக்லிய சுபஹதி, நான் சுன்னத்தை முடிக்கும் போது அவர் எழுப்பி போயிட்டாரு. நான் வந்து என்னது சுன்னத்தை முடிச்சவரை அவர் போயிருந்தான்னா மறுப்பு சொல்லியிருப்பேன். நான் வந்து மறுப்பு சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா, இவர் பேசுகிற மாதிரியெல்லாம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டார். 2 நிமிஷத்தில் 50 ஹதீஸை முடிக்கிற மாதிரி அது விளங்கிட்டா சரசரன்னு சொல்லிட்டு போயிடுறது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பண்பு வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல இருக்கவில்லை. அப்போ இப்படி இருந்து ஏன்னா மக்களுக்கு வந்து விளங்க மாதிரி பேசணும். கல்வி முன்னாசா அலா கதிரி கூலி, மக்களுடைய சிந்தனைக்கேற்ப விளக்கத்துக்கேற்ப நாங்கள் பேச வேண்டும். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நோக்கமாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யலை என்பதை நான் மறுப்பு சொல்லியிருப்பேன். ஆனால் முடிக்கும் போது அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அப்படின்னா சுன்னத்தொலை வந்து முடிச்சுட்டு போயிட்டார், அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். இல்லைன்னா நான் மறுப்பு என்ன செய்திருப்பேன் சொல்லி இருப்பேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இதில் என்ன விளங்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் யஸ்ருதுல் ஹதீஸ கஸர்திக்கும். எப்படி எல்லாரும் சொல்றோம், உங்களை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை முன்வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 3569வது இலக்கம், இதுவும் இதுக்கு அடுத்ததாகவும் உள்ள செய்தி. அதுக்கு பின்னால வேறொரு பாப் என்ன செய்தி, பாபு அலாமாத்தி நுபுவா ஃபில் இஸ்லாம், நபித்துவத்தின் அடையாளங்கள். இஸ்லாத்திலே நபித்துவத்தின் அடையாளங்களோட பாடம் என்ன செய்கிறது வருகிறது. அதுக்கு முன்னால் உள்ள கடைசி 2 செய்திகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாத்துல் ஹல்கியா, சிஃபாத்துல் ஹுலுகியான்னு சொல்லுவாங்க. ஹுலுக்கண்டா பண்பு, ஹல்கண்டா படைப்பு, ஹல்கண்டா படைப்பு, ஹுலுக்கன்றது பண்பு அஹ்லாக். அப்போ சிஃபாத்துல் ஹல்கியா ஹுலுகியான்னு சொல்லுவாங்க, படைப்பு மற்றும் பண்பு சம்பந்தமான அதாவது செய்திகள். கடைசியாக என்னென்னா 3569வது இலக்கம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணும் ரசூல் ஸல்லல்லாஹு இதயம் சம்பந்தமான ஒரு செய்தி இந்த செய்தி சொல்லுது. அதாவது அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்றார், அன்னஹு சஅல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் அபூ சலமா கேட்கிறாரு, கைஃப கான ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலானில் நபியுடைய தொழுகை எப்படி இருந்தது, ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகை எப்படி பாருங்க. இந்த செய்தி நம்ம எந்த பாபில் தேடுவோம் போய்,
ரமலானுடைய பாபில் தேடுவோம், தொழுகையில் தேடுவோம், விளங்கிட்டா தினத்தில் எங்கே இந்த இமாம் புகாரி இந்த ஹதீஸ் எங்கே கொண்டு வராரு. அதுக்கு தான் சொல்கிறாங்கன்னா ஃபிகுல் புகாரி ஃபி தராஜுமிஹி, இமாம் புகாரியுடைய ஃபிகாவுடைய தராஜுமில் தான் என்ன செய்யும் இருக்கும், தலைப்பில் தான். அதனால் இமாம் புகாரி சஹீல் புகாரியில் ஒரு ஹதீஸை வந்து நம்ம எல்லா டைம்லையும் சரியாக செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லுறாரு. சில நேரங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சரியாக நம்ம என்ன செஞ்சுக்கொள்ள மாட்டோம், செலக்ட் பண்ணிக்கல மாட்டோம். இப்போ உதாரணமாக இந்த குரங்கு விபச்சாரம் செய்து குரங்கு விபச்சாரம் செய்ய ஒரு செய்தி அடிக்கடி சொல்லி கண்டிருப்பாங்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் புகாரி எதில் கொண்டு வரணும், கிதாபுல் ஹுதூதில் கொண்டு வரணும், ஹத்து சம்பந்தமான பாடத்தில். அதில் வரவே வராது அந்த பாடம். அந்த பாடத்தில் என்ன செய்யாது, இமாம் புகாரி அதில் கொண்டு வர மாட்டார். ஏன்னா இமாம் புகாரி தெரியும் இது சப்ஜெக்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இமாம் புகாரி சம்மந்தப்படுத்தலான்னு உள்ளவங்க சம்மந்தப்படுத்திட்டாங்க. ஆனால் இமாம் புகாரி அதை எங்கே கொண்டு வர தெரியுமா, ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால நிகழ்வு கண்ட பாடத்தில் என்ன செய்வார், கொண்டு வருவார். அப்போ இமாம் புகாரிக்கு அதை எங்கே கொண்டு வரணும்ன்றது தெரியும். இமாம் புகாரி எதில் கொண்டு வரல, கிதாபுல் ஹுதூதில் என்ன செய்யலை, கொண்டு வரலை. ஆனால் அதில் தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதில் அவர் என்ன செய்யலை, கொண்டு வரல. காரணம் இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாஹிலியா காலத்தில் நிகழ்வு கண்ட பாடத்தில் என்ன செய்கிறாரு, இமாம் புகாரி கொண்டு வராரு. அதனால தான் இமாம் புகாரியுடைய செய்தியை நம்ம பார்க்குறோம். நான் தொகுத்த எல்லா ஹதீஸ்களையும் இந்த புகாரில் நான் வைக்கிற நேரத்தில் எந்த ஹதீஸை நான் எழுதுகின்ற பொழுதும் 2 ரக்காத் சுன்னத்துக்கள் தொழாமல் நான் எழுதியதில்லை. 2900 ஹதீஸ் இமாம் புகாரி எழுதிக்கிறார் சஹீல் புகாரில். அத்தனையும் ஒரு 2 ரக்காத் சுன்னத்துக்கு பின்னால் தான் என்ன செஞ்சுக்குது, எழுதப்பட்டிருக்குது அப்படின்றான். அப்படின்னா இது இமாம் புகாரி இப்போ இந்த காலத்தில் வந்து ராத்திபான சுன்ன தொழுறதே பெரிய போராட்டமாகிறதுக்கு இது பாரமாக தான் இருக்கும். அப்படி செஞ்சிருப்பாராண்டி, ஏன் தண்ணியை வச்செல்லாம் அங்கே பார்த்துடக்கூடாது, விளங்கிட்டா. ஆனால் இமாம் புகாரி அப்படி இல்லை. இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் இபாதத்துலையும் அதில் இதில் என்னது மிகவும் மும்முரமாக இருந்த ஒருவர். அவருடைய ஆர்வம் தான் சஹீல் புகாரிக்கான ஆதாரம். பாருங்க, 2000 ஹதீஸை இன்றைக்கு தொகுத்தொத்தர் போடட்டுமே, வராது. பரக்கத்தும் அல்லாவுடைய கபூலும் இருக்குது. அர்பவுன் நவவியா என்னத்தை கண்டுது இந்த சமுதாயம், உலகம் ஃபுல்லாக பிரபலியம் ஆயிடுச்சு தானே. 40 ஹதீஸ்கள், இன்னமலாமல பின்னியாத் முதலாவது, அப்துல்லா இப்னு மசூத் ஹதீஸ் 2வது, இப்படியே 40 ஹதீஸ்கள் போட்டார். உலகம் ஃபுல்லாக இந்த கிதாப் போய் என்ன செய்யுது, சேர்ந்தது. என்ன செஞ்சார் இமாம் நவவி, நான் கேட்குறேன், இருக்கிற ஹதீஸை எடுத்து ஒரு கிதாபில் போட்டார். ஆனால் ஹுஸ்னு நீயா இஹ்லாஸ் இருக்குதே, அல்லாஹு தாலா உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முதல் அடிப்படையான காரணமாக தான். இல்லைண்டா இமாம் புகாரியாவது ஹதீஸை கலெக்ட் பண்ணி ஒரு புத்தகத்தில் தொகுத்தாருன்னு சொல்லலாம். அதிலிருந்து இவர் செலக்ட் பண்ணி ஒரு புத்தகம் தொகுத்தார். தொகுத்து காட்டட்டும் என்று கூறார். 1000 ஹதீஸை தொகுத்து பிரபல்யமாகாது. 1000 ஹதீஸை தொகுத்தும் பிரபல்யமாக ஒரு 1000 மெகசினை விற்கிறதுக்கு படுற பாடு, சஞ்சிகையில் விற்கிறதுக்கு படுற பாடு என்ன. ஆனால் போய் சேருது இல்லை. ஆனால் அர்பவுன் நவவியா ஒரு சாதாரண புத்தகம் போய் சேருது. ஒரு ஹிஸ்னுல் முஸ்லீம் எடுங்க, துவா புக் அது மட்டும் தான் இருக்குது. எத்தனையோ துவா புத்தகங்கள் என்ன செய்கின்றன இருக்கிறேன். ஏன் இந்த புத்தகத்துக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு கபூல் கிடைச்சிது? இல்லாத துவா தொகுத்துட்டாரா, புதுசாக ஏதாவது துவா தொகுத்தாரா? எதுவுமே இல்லை. அல்லாஹு அலம் ஹுஸ்னு நீயா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் இஹ்லாஸ், இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்பதில் அவன் உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த அந்த பதிவு அல்லாஹு தாலா அதுக்கு என்ன செய்கிறான், கபூலை வைக்கிறான். இமாம் புகாரி காலத்தில் அதாவது எவ்வளோ கஷ்டமானது ஒரு விஷயத்தை எழுதி எடுக்கிறது. அவர் ஒரு தடவை எழுதிட்டாருன்னு சொன்னால் திருப்பியோட மாணவர்கள் எழுதுன அவ்வளோதான். அதுதான் அதுக்கு என்னது, அதாவது எழுதுறது என்று சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. வர்றாக்கள் என்று சிலரை வச்சு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது வந்து உலகம் ஃபுல்லாக பரவி 2000 பிரதிகள் அதில் எனது புகாரியுடைய பிரதிகள் ஏதோ முழுமையான குறை வடிவான அசல் இல்லாத ஏதோ உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு ஹேண்ட்பில் அடிப்பாங்க, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி எல்லாம் முடிஞ்சு 5 நாள் 10 நாள் அல்லது ஒரு மாதம் அந்த ஹேண்ட்பில் எங்கிறீங்க வச்சிருந்தா அழிஞ்சு போய்த்துட்டுன்றாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹேண்ட்பில், ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஹேண்ட்பில் அடிச்சுட்டு ஒரு நோட்ஸை அடிச்சுட்டு அதை வச்சுக்கிறதுக்கு என்னது ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இல்லை. ஆனால் எல்லாம் இருக்குது, சேவ் பண்ண என்னென்ன சேவ் பண்ண எல்லாம் இருக்குது, ஆற்றல் இல்லாமல் வைக்கிறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு தெரியுமா, அல்லாஹ் அழிக்கணும்னு நினச்சிட்டாண்டா அந்த இஹ்லாஸின்மையே பயன்படுத்தும் அல்லாஹு தாலா. இதுதான் மிக முக்கியமான செய்தி. அல்லாஹு தாலாவுக்கு இது ஒரு பெரிய செய்தியே என்னது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த ஹுஸ்னு நீயா இருந்தனால இமாம் புகாரிக்கு அந்த கபூல் கிடைச்சது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இதில் பாருங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி இந்த செய்தி இந்த தலைப்புக்கு கீழே கொண்டு வராரு. கேட்ட நேரத்தில் கைஃபக்கான சலாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் ரசூல்லாங்க எப்படி தொழுதார்கள், காலத் பதில் சொல்கிறாங்க, மா கான யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரி அலா 11 ரக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்துகளுக்கு அதிகமாக நபி அவர்கள் தொழுதது கிடையாது. யுஸல்லி 4 ரக்ஆத், முதலாவது 4 ரக்காத்துக்கள் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகு அதனுடைய நீளம் அதை பற்றி கேட்கவே வேண்டாம், அவ்வளோ அழகாக என்ன செய்யும் அது இருக்கும். சும்ம யுஸல்லி 4, பின்னர் 4 தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகு அதனுடைய நீளம் அதை பற்றி கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி 3, பின்னர் 3 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் தனாமு கப்ல அன் தூத்திர், நான் கேட்டேன் நீங்கள் வந்து என்னது வித்திர் தொழுவதற்கு முன்னால் தூங்குகிறீர்களா, வித்திர் தொழுவதற்கு முன்னால் தூங்குகிறீர்களா. கால தனாமு ஐனி வலா யனாமு கல்பி,
தனாமு ஐனி வலா யனாமு கல்வி, அதாவது எனது கண்கள் தூங்கும், எனது உள்ளம் தூங்காது. இதுக்கு தான் இமாம் புகாரி கொண்டு வந்தார். எது? ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் என்ன செய்யாது? தூங்கும், உள்ளம் என்ன செய்யாது? தூங்காது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கொண்டு வரார். ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொல்லிட்டு வரதுனால. அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியாகவே ஒரு வித்தியாசம் ஒன்று இருந்ததுக்கு இது பெரிய ஒரு ஆதாரமான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். அதுக்கு முரண்படுத்த எடுக்கலாமா? உங்களை போன்ற மனிதர்னா தூக்கம் என்ன செய்யணும்? தூக்கம். ஆனால் அதுக்கு எப்படியோ ஜம்மு செஞ்சிருவாங்க. சரியா? நம்ம இதை முரண்படும்னு நினைப்போம், அந்த வசனத்துக்கு முரண்படுற மாதிரி விளங்கும் அந்த காய்தால, ஆனால் அதை ஜம்மு செஞ்சிடறாங்க. சரியா? இது முரணையே படாதுன்னு நினைப்போம், அது முரண்பட வச்சிடுறாங்க. அப்போ இது குர்ஆனுக்கு முரண்படுதா, முரண்பட வைக்கிறாங்களா? ஆச்சரியமா என்ன செய்யுது இருக்குது. உதாரணமாக லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், இறைவனை போன்று எதுவுமே கிடையாது, அவன் கேட்பவன் பார்ப்பவன். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, இன்னல்லாஹ் ஹலக ஆதம ஃபீ சூரத்திஹி, அல்லாஹ் தஆலா தனது வடிவத்தில் ஆதமை படைத்தார். இந்த ஹதீஸ் சஹீஹாக்கிக்கிறாங்க, குர்ஆனோட ஒத்துப்போக வச்சுக்கிறாங்க, விளக்கம் சொல்லிக்கிறாங்க. சரியான ஹதீஸ் தான், அதுக்கு தகவல் இருக்குதா? ஆனால் நேரடியாக மோதுற மாதிரி இல்லையா? 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும் என்று சொன்னது 2 வருடத்துக்கு மேலே பால் ஊட்டணும் மட்டும் கூடாதுன்னு குர்ஆனில் வரல. 2 வருடத்துக்கு மேலே ஊட்டக்கூடாதுன்னு வரல. ஆனால் அதை வச்சு 2 வருடத்துக்கு மேலே ஊட்டக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? விளங்கப்படுத்துறாங்க. ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் தஆலா தனது வடிவத்தில் ஆதமை படைத்தான்னு வருது. அதை ஜம்மு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை முரண்பட வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் மூளையை அடகு வைக்க வேண்டியதான். நம்மளுக்கு இந்த மூளைக்கு நம்மளுக்கு விளங்குது இல்லை, இது முரண்படுது. நீங்களா பார்த்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. என்ற லெவலுக்கு ஆயிட்டா இப்போ எல்லாரும். இதான் முரண்படுறனா எனக்கும் உனக்கும் விளங்கினா பரவாயில்ல, எனக்கு முரண்படுற மாதிரி விளங்கு நீ ஜம்மு செஞ்சிடுறாய், எனக்கு முரண்படாத மாதிரி விளங்குது உனக்கு முரண்பட்டுருது. அப்போ இப்போ எதில் தங்குறது? இல்மா இது? இது இல்மல்ல. இது வந்து என்னது? ஒரு சொந்த புத்தியில் ஒரு விஷயம் என்ன செய்யுது? தசீஸ் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த செய்தி முரண்படணுமா இல்லையா? கல்பு வந்து என்ன செய்யலை, தூங்கல்ல என்று சொல்றது ஏனையவர்களுடைய படைப்பை விட இது மாற்றமாக இருக்குது. இந்த செய்தியில் என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வந்து 23 தொழலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, கூட தொழலாம், 11க்கு மேலே தொழலாம்னு சொல்கிறவங்க இந்த செய்தி ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. அதான் மிக ஆச்சரியம். இந்த செய்தி வந்து யார் ஆதாரமாக சொல்லுவாங்க? 11க்கு மேலே தொழக்கூடாதுன்னு ஆதாரம் சொல்லுவாங்க. அதை விளங்கிக்கணும். பிதஅத்வாதிகளுக்கு என்னது, பிதஅத்தாக தஅவீல் பண்ணுறவங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. இஜ்திஹாத் அடிப்படையில் பிழை விட்ட அறிஞர்கள் இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் இன்றைக்கு வந்து 23 சுன்னான்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அது ஆதாரமாக சொல்லுவாங்க. என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தொழுவாங்க, அழகை பற்றி கேட்க வேணாம், மறுபடியும் 4 தொழுவாங்க, அழகை பற்றி கேட்க வேணாம், மறுபடியும் 3 தொழுவாங்க. என்னது? அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன் ஒரு முறை, நீங்கள் வந்து வித்ரு தொழாமல் தூங்குறீங்களே அப்படின்னா என்ன? வித்ரு வேற, இப்போ தொழுது வேற. வித்ரு வேற, 11 தொழுதாச்சு தானே. நான் நபியோடத்தில் கேட்டேன், நீங்கள் அதாவது வித்ரு தொழாமல் தூங்குறீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன? இது வித்ரு அல்ல, இது 11 வேற. இது 11 வேற. ரமலானில் ஸ்பெஷலாக தொழுது. அது வழக்கத்தை பாருங்க. அப்படின்னு ரமலானில் என்னது? அது சாரி, மற்ற நாட்களில் ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹ் தொழுது. ரமலானில் 23 வேற என்ன செய்கிறது? அது இருக்கிறது. இது அதுலேயே என்ன செய்கிறது? விளங்குறன்னு என்ன செய்கிறாங்க? ஆதாரம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இமாம் புகாரி சலாத்து தராவீஹ் தலைப்பு போட்டாருன்னு என்ன செஞ்சுட்டாங்க? அதை சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒரு செய்தி இப்படி வந்ததுக்காக வேண்டியதை கடைசியாக கேட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. தக்தீம் தஅkhீர் இதுதான் கடைசியாக கேட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஒரு செய்தியை சொல்லிட்டு அவங்க ஆயிஷா அப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் 8 வித்திரு தானே 3 தொழுதாங்க. ஏன்னா அந்த செய்தியில் பின்னர் சும்மா யுசல்லி சலாசன் 3 தொழுவார்கள். அதான் வித்திரு. 3 அது வித்திரு தானே, 3ஆக தொழுகிறது வித்திரு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தொழுத பின்னால ரசூலுல்லாஹ் அங்கே தூங்குகிற கட்டத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஆயிஷா ரதியல்லாஹு கேட்டிக்கிறாங்கன்னு தான் அதை என்ன செய்யணும், நம்ம எப்பவும் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வித்திரு தொழாமல் தூங்குறீங்களே அப்படி என்று சொல்லி ஆயிஷா கேட்டதாக. ஆனால் இது அர்த்தம் எல்லாம் முடிஞ்சுதான் கேட்டாங்கன்னு அர்த்தம் அதில் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதான் ஆயிஷா வழங்கப்படுத்துறாங்க. எந்த கட்டத்தில் கேட்டேன் அதில் என்ன செய்யலை, சொல்லலை. தெளிவாக வந்திருந்தா 11 தொழுத பின்னால் நான் கேட்டேன், அப்போ என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி வழங்கக்கூடாது. இல்லை நாங்கள் அப்படி தான் வழங்குவோம்னா நம்ம ஒரு 20 ஹதீஸை சொல்லலாம், விளங்கி பாருங்கன்னு சொல்லி ஒரு 20 செய்திகள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இதை விளங்கி பாருங்க, என்ன செய்யாது, இடையில கேட்டதாகத்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். எனவே இது வந்து அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்யாது, வராது. அடுத்தது இப்படி மட்டும்தான் தொழன் பண்ணுறது இல்லை, 2 என்ன செய்யலாம், தொழலாம். அடுத்து ஒரே அடியாக 9 என்ன செய்யலாம், தொழலாம். தொழுது 8 ரக்காத் அத்தையாத் இருந்துட்டு 9வது என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். 7 அப்படி என்ன செய்யலாம், 6வது இருந்து போட்டு 7வது என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். 6வது சலாம் சொல்லாமல் இருந்து எழும்பி 7வது வந்து இருந்து என்ன செய்யறது, சலாம் சொல்லலாம். அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், தொழுது இருக்கிறார்கள். ஒரு ரக்காத்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, தொழுது இருக்கிறார்கள். ஒரு ரக்காத் தொழுமாறு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இறுதியாக 3570வது இலக்கம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யுஹத்திதுனா அன் லைலத்தி உஸ்ரிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மஸ்ஜிதில் கஅபா. நபி அவர்கள் இஸ்ரா செய்யப்பட்ட பொழுது, மேராஜ் என்றது பைத்துல் மக்திஸ் மேலுக்கு போனது, இஸ்ரா என்றது மக்கா டு
அதாவது பைத்துல் மக்திஸ் வரைக்கும் போனது. லைலத்த உஸ்ரிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இந்த இரவில இஸ்ரா செய்யப்பட்டார்களோ கஅபாவுடைய இடத்திலிருந்து, அந்த நேரத்தில் ஜாஅஹு ஸலாசத்து நஃபர், 3 பேர் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாங்க. கப்ல அய்யூஹா இலைஹி, அவருக்கு வகி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால். இது ஒரு மசாலா வாக்கிக்கிறாங்க. எப்படி கப்ல ஐயோ, எந்த இது போனாலும் ஒரு மசாலா சம்பந்தப்படுது, அதனால தான் நான் விளங்கப்படுத்தினேன், இல்லைண்டா டச் பண்ணிக்க மாட்டேன். கப்ல அய்யூஹா இலைஹி, நபி அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால். இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க. ஏன் வகி அறிவிக்க முன்னால் ரசூலுல்லாஹ் மீராஜ் போனார்களா? கப்ல அய்யூஹா இலை, நபி அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் 3 நபர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாங்க கஅபா டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறதுக்கு. அது விளங்கப்படுத்திடுறேன்னா, வஹுவ நாயிமுன் ஃபி மஸ்ஜிதுல் ஹராம், ரசூலுல்லாஹ் எங்கே தூங்கி கொண்டிருந்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராமில் தூங்கி கொண்டிருந்தாங்க. ஃபகால அவ்வலுஹும் ஐயுஹும் ஹுவ, அப்போ தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது ஃபகால அவ்வலுஹும், அதில் ஒருவர் கேட்டார் ஐயுஹும் ஹுவ, இதில் எவர் அவர், இதில் எவர் அவர். ஃபகால அவுசத்துஹும் ஹுவ கைருஹும், அதாவது அவுசத்துஹும் அது நடுவில் உள்ளவர், அவர் தான் அவர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வகால ஆஹிருஹும் ஹுது கைரஹும், அதாவது ஃபகால அவுசத்துஹும் ஹுவ கைருஹும், அந்த 3 பேரில் உள்ள நடுவில் இருந்தவர் யார் தானே, அவர் சொன்னார் ஹுவ கைருஹும், இவர் எனதில் உள்ள சிறந்தவர் இவர் தான். வகால ஆஹிரும், கடைசியில் உள்ளவர் சொன்னார் ஹுது கைரஹும், அவர்களில் சிறந்தவர் என்ன செய்யுங்க, எடுங்க, ஹுது கைரஹும், சிறந்தவர் எடுங்கள். ஃபகானத் தில்க ஃபலம் யரஹும் ஹத்தா ஜாஉ லைலத்தன் உக்ரா ஃபீமா யரா قلبه والنبي صلى الله عليه وسلم نائم عيناه ولا ينام قلبه وكذلك الانبياء تنام اعينهم ولا تنام قلوبهم فتولاه جبريل ثم عرج به الى السماء. அதாவது இந்த உரையாடல் நடக்குது, பின்னர் அடுத்த நாள் இப்படி நடக்குது. அதுக்கு பின்னால என்னது, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, 3 பேர். பின்னர் மறுபடியும் என்ன செய்றாங்க, இன்னொரு தடவை வாராங்க, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அழைத்து சென்றார்கள். இதில் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் தூங்காது, உள்ளம் தூங்காது என்ற செய்தி வருது. எப்படி, நபி சுலான மட்டுமல்ல, வகதாலிக்கல் அன்பியா, எல்லா நபிமார்களும், தனாமு அயுனுகும், கண்கள் தூங்கும், வலா தனாமு குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் தூங்காது அப்படி என்ற செய்தி என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல கப்ல யூஹா இலைஹி என்று வருதே, வகி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி, இதை தவறாக மொழிபெயர்த்திக்கிறாங்க, தவறாக விளங்கப்படுத்துறாங்க. இது ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ போகிறோம், நான் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னால் போய்கின்றிருந்தேன்னு ஒரு ஆள் சொன்னார்னு வைங்களேன், அங்கே போய் சேருவதற்கு முன்னால் நான் போய் கொண்டிருந்தேன், இது சொல்லுவாங்க சில நேரத்தில். நான் போய் அங்கே போகிறேன்னு சொன்னாலே போதும், அங்கே போகிறேன்னு சொன்னாலே போதும், அங்கே போய் சேருவதற்கு முன்னால் நான் போய் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்படி சொல்லலாம், நான் வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னால் வாகனத்துக்கு போய் கொண்டிருந்தேன் என்று ஒரு ஆள் சொன்னார்னு வைங்களேன், வாகனத்துக்கு தானே போய் கொண்டிருந்தேன், திருப்பி வாகனத்தை ஏறுவதற்கு முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல தேவையில்லை. அப்படி பேசுவாங்க. நான் வீட்டுக்கு போவதற்கு முன்னால் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன் அப்படி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீராஜில் வகி விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்தது எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, தொழுகை அது இது, இந்த வகை அறிவிக்கப்பட்டுச்சு. இது சொல்லப்படுவதற்கு முன்னால் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க, வணங்கிட்டா, நபி அவர்களுக்கு மீராஜில் போய் அந்த செய்தி கிடைவதற்கு முன்னால் அந்த இரவில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் வந்தார்கள், அதைத்தான் சொல்லப்படுது. இது வேறு எதுவுமே இல்லை. எப்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அழைத்து போய் வகையில் செய்தியெல்லாம் கிடைச்சிது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஸ்பெஷலான ஒரு வகை அன்றைக்கு நடந்தது, ஸ்பெஷலான வகை. அதான் ரசூலுல்லாஹ்களுக்கு சூறாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு, மலக்குமார்களை நபிமார்களை பார்த்தார்கள், அவங்களோட சலாம் சொன்னாங்க. இந்த வகை அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால் அந்த முந்தின இரவில் இதான் அந்த செய்தி, முந்தின இரவில் வந்தார். இது வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் மொழிபெயர்த்துட்டாங்க. எப்படி, வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் தான் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலா? இப்போ உதாரணமாக தலாக் பற்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி தீர்ப்பு சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா என்ன, தலாக் பற்றிய செய்தி கிடைப்பதற்கு முன்னால இந்த செய்தி என்ன செஞ்சாங்க, சொல்லி கொண்டிருந்தார்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் என்ற செய்தி எடுத்துக்கண்டா உடனே நபித்துவத்துக்கு முன்கால போயிடுறது இல்லை. வகை அறிவிக்கப்படும், எந்த வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், எல்லாமே வகை தான். எந்த வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், அவர் நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த வகையா, பிற்காலத்தில் கிடைச்ச வகையா, அல்லது மேராஜுக்கு போய் கிடைச்சதே அந்த வகையா, எதையும் எடுக்கலாம். இதுதான் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, தவறான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜுக்கு போய் கிடைத்த அந்த செய்தி இருக்குதே, அது அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால அந்த முந்தின இரவில் என்ன நடந்ததுன்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும். கப்ல அய்யூஹா இலைஹி, அவருக்கு வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் இதுதான். இல்லைன்னா அப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்படி என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம், எடுத்து வழங்கப்படுத்துகிறோம்.
இப்படி என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இப்படி புரியலாம்ன்ற ஒரு சான்ஸ் இருக்கக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் இப்படின்னு வசனத்தை செஞ்சிடுறது, சுருட்டிடுறது. அப்படியா இது பதிகிறதுக்கு புகாரிக்கு விளங்கலையா? இதை பரியக்குள்ள இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறமா புகாரிக்கு விளங்கலையா? அனஸ்ரதி அவங்களுக்கு விளங்கலையா? அல்லது இதை பதிஞ்ச மற்ற அறிஞர்களுக்கு விளங்கலையா? ஏன் அப்போ இப்படி நடந்து கொள்றாங்க? கப்ல யூஹா இலை வகை அறிவதற்கு படுவதற்கு முன்னால் என்ற செய்தி எப்படி நீ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, மிஅராஜுடைய செய்தி, இந்த மிஅராஜுடைய செய்திகள் கிடைப்பதற்கு முன்னால தான் நடக்குது. அந்த மாதிரி வார்த்தை நம்ம பேசுவோம். கிடைப்பதற்கு முன்னாண்டா ஏன் சொல்ல வேண்டும் கேட்டான்னு வைங்களேன், அப்படி எத்தனையோ வார்த்தை ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. இப்போ உதாரணமா அல்லாஹ் தஆலா எல்லா பள்ளிகளையும் சொல்லி காபத்துல்லாஹ் இதுவன்னு சொல்லுவான். அப்ப என்ன செய்யறது? அப்படி காபத்துல்லா அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லை, ஸ்பெஷாலிட்டி ஒரு வார்த்தை என்ன செய்யும், வரும். எனவே இதுக்கு அதுக்கு என்னது சம்பந்தம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் தூங்காது என்பது, கண்கள் தூங்கும் உள்ளம் என்னது தூங்காது என்பதற்காக இந்த செய்தி இமாம் புகாரி என்ன செய்றார், கொண்டு வரார். இதுதான் மனாகிப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணரீதியான அடுத்தது உடல் ரீதியான இயல்புகள் என்ற பகுதி இமாம் புகாரி முழுமையாக கொண்டு வந்த செய்தி. நம்ம இதுவரைக்கும் மனாகிப்ல படித்த செக்ஷன்ல இதுதான் அதிகம், இந்த பகுதி தான் அதிகம். இதனால தான் இதை சீரா ரசூலுல்லாஹோட சீரான்னு என்ன செஞ்சாங்க, கிதாபுல் அன்பியாவுடைய கடைசி பகுதி, நபிமாருடைய வரலாற்றுடைய கடைசி பகுதி தான் இது என்று சொன்னதுக்கான காரணம் இதுதான். கிதாபுல் மனாகிப் என்ற புதிய பகுதி அல்ல என்று சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஆனால் வேறு வேறு செய்திகள் என்ன செய்கின்றன, வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அலாமாத்து நுபுவ நபித்துவ அடையாளம் கண்ட பகுதியை படிப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவர்களே.